நேத்து போன மனுஷன் இன்னும் திரும்பி வரவே இல்லையம்மா. எப்படிப்பா வருவாரு? அம்மா பேசின பேச்சுக்கோ நடந்துட்ட விதத்துக்கோ எந்த ஆம்பளையாவது இந்த வீட்டு பக்கம் இனிமே தலை வச்சு படுப்பானப்பா? வரவே வேண்டான்னு தான் நான் அப்படி பேசினேன். இப்ப எதுக்காக அப்பாவும் பொண்ணும் வாசல்ல நின்னு துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? பாருங்கப்பா எப்படி பேசுறாங்கன்னு. நீங்க பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ள தானே அவரு. என் வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லாம போயிடுச்சுல்ல? ஐயோ கௌரி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டி அப்படி பண்ண. எப்படிமா நல்லா இருக்கும்? புருஷனை வீட்டை விட்டு துரத்திட்டு நான் என்னமா வீட்டோட இருந்த என்னத்தமா சாதிக்க போறேன்? தப்பான மனுஷன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நேத்து வரைக்கும் சகிச்சிட்டு இருந்தவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து இருந்தீங்கன்னா மாமாவை எப்படியாவது நான் சரி பண்ணிருப்பேனேமா. அதுக்கு இடம் கொடுக்காம இப்படி காலத்தை பிடிச்ச வெளியில தள்ளிட்டீங்களே. இப்ப அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியலையே. கௌரி அழாதம்மா. நீ வேணா மாப்பிள்ளைக்கு ஒரு போன் பண்ணி பாரு, எங்க இருக்காருன்னு கேளுமா. ஐயோ 100 தடவைக்கு மேல பண்ணிட்டேன்ப்பா. போன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. எங்க போயிருக்க போறா? கழுத கேட்டா குட்டி சவரு எல்லாம் அவங்க ஊருக்கு தான் போயிருப்பான். 4 நாள் அம்மா கையால ஆக்கி போட சொல்லி மூக்கு முட்டை தின்னுப்ட்டு அப்புறமா தன்னால கிளம்பி வந்துருவான். அப்படி ரோசம் பொத்துக்கிட்டு வந்து வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அங்கே இருந்துட்டான்னா அதுவும் நல்லதுக்குதான். அழாதம்மா. உங்க அம்மா இப்படி பேசுறானா அவ மனசு அவ்வளவு ரணமாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காயத்ரிக்கு மிஞ்சி எதுவும் இல்லை. அது உனக்கும் தெரியும், குமாருக்கும் தெரியும். ஆனா காயத்ரியோடைய வாழ்க்கையையே அடிச்சு நாசம் பண்ணணும்னு குமார் முடிவு பண்ணிருக்கான்னா அதை எப்படிமா அவளால தாங்க முடியும்? அந்த கோபம் தான் அவகிட்ட இருந்து வார்த்தையா வெளியில வருது. அக்கா வாழ்க்கை முக்கியம்தான், ஆனா என்னோட வாழ்க்கைன்னு ஒண்ணுமே இல்லையாப்பா. சும்மா இருந்துட்டு போன்னு சொல்ற அளவுக்கு கூட நான் முக்கியம் இல்லாம போயிட்டேனா? என்னால மாமாவை திருத்தி சரி பண்ண முடியும்பா. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு தான் கேக்குறேன். அதை எப்ப புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புரியுமா? கடவுளால புரிய வைக்க முடியாத விஷயத்த கூட காலம் புரிய வைக்கும். மனசை தளர விடாதம்மா, நம்பிக்கையோடு இரு. வாமா, உள்ள வா. என்ன தடவை நீ ஏதோ அவசரமா வர சொன்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வர சொன்னேன். உங்ககிட்ட பேசியிருந்த அந்த ஃபைனான்ஸ் டீலிங்க எங்க எம்டி வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டார். கேன்சல் பண்ணிட்டாரா? ஏன்? என்கிட்ட நல்லா தானே பேசினாரு. நான் அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு 2 நாள்ல கூப்பிடுறேன்னு சொன்னாரு. பணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டயா? 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 25 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னல, அத 2 இன்ஸ்டால்மெண்ட்ல குடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டயா? இப்ப போய் டீல் அது கேன்சல் சொல்லிட்டு ஏன்? என்ன அவருக்கு? யோ, திடீர்னு ஏன் மனசு மாறாரு? உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட ஃபைனான்ஸ் வாங்குறதுக்கு எங்க எம்டிக்கு பிடிக்கல. உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயம் எங்க எம்டிக்கு வந்துருச்சு. யோ, என்னையா இது வம்பா போச்சு? ஓ எம்டியை நான் ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன். இதான் எனக்கு அவருக்கும் ஃபர்ஸ்ட் டீலிங். அது கூட இன்னும் முழுசா முடியலையா? அதுக்குள்ள என்னை பத்தி தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சா? சில விஷயங்களை அனுபவிச்சாதான் புரியும், சில விஷயங்களை கேட்டாலே புரியும். இப்போ உங்களை பத்தி எம்டிக்கு எல்லா விஷயமும் தெரியும். கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார். என்னை பத்தி யார் அவங்க எம்டி கிட்ட தப்பா சொன்னது? இந்த பாருங்க குரு, உங்களை பத்தி யாரும் தப்பா சொல்லல, உண்மையை தான் சொன்னாங்க. எங்க தலைவர் பொண்ணு ரேணுகா அம்மா தான்
உங்களை பற்றி எம்டி கிட்ட சொன்னாங்க. உங்ககிட்ட வேறு ஃபைனான்ஸ் டீலிங் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அவங்க அப்பா கிட்ட நடந்த விதம், அவங்கக்கிட்ட நடந்த விதம் எல்லாத்தையும் அவங்க எம்டி கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கும் உங்களை பற்றி தெரியும் தான். என்ன நீ எப்படி பேசுற? சும்மா கத்தாதீங்க குரு. ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூவும் சர்க்கரையும் மாதிரி தான். வேற வழி இல்லாமல் தான் உங்களை கொண்டு போய் எங்கள் எம்டி கிட்ட விட்டேன். ஆனால் ரேணுகாமா உங்ககிட்ட டீல் எதுவும் வைக்க வேணான்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இப்போ டீல் கேன்சல் ஆயிடுச்சு. இதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேன் குரு. யோ யோ தண்டபாணி, மாமா சூர்யா, நீங்க அவங்க கூட பேசிட்டு இருங்க. நான் அதை அங்கே வெயிட் பண்றேன். வாங்க தம்பி. என்னங்க வேணும் உங்களுக்கு? எதுக்கா என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? கோர்ட்லயும் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? கோர்ட்டு தீர்ப்பு இதெல்லாம் அவ்வளவு முக்கியமா தம்பி? மனுஷனா பிறந்தா மனசுன்னு ஒண்ணு இருக்கு. நல்லது கெட்டது நாம எது உள்ள போட்டு வைக்கிறோமோ அதுதான் என்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம முடிவு, நம்ம எண்ணம், நம்ம இருந்ததுக்கு அடையாளம். எனக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா? உங்க மனசு ஒரு குழந்தை மாதிரி ஆயிப்போச்சு. வர்றவங்க போறவங்க எல்லாம் அதை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. உங்க வாழ்க்கைய நீங்க நல்லபடியா வாழ முடியாம உங்களுக்கு பதிலா வேற யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்த அம்னீசியா அது உங்க தலையெழுத்து. அதை திருத்தி எழுதுற சக்தி உங்க குடும்பத்துக்கு இருந்தோ அதை செய்யாம தப்பாவே சொல்லி உங்களை தப்பாவே வழி நடத்திட்டு இருக்காங்க தம்பி. இதெல்லாம் எப்படியாவது உங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் உங்களை தனியா வர சொன்னேன். என்ன சொல்ல போறீங்க? காயத்ரி தான் பொண்டாட்டின்னு சொல்ல போறீங்களா? அதான தம்பி உண்மை. ஒரு காலத்துல அவளை துரத்தி காதலிச்சிருக்கீங்க. வேண்டான்னு விலகி போன பொண்ணை பெங்களூர் வரைக்கும் துரத்திட்டு போயிருக்கீங்க. குடும்பம் நடத்த விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தி குடும்பம் நடத்திருக்கீங்க. அதோட அடையாளமா இன்னைக்கு காயத்ரி வயிற்றுல குளத்தை சுமந்துட்டு இருக்க தம்பி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தம்பி. காயத்ரி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்காக பழிய ஏத்துக்கிட்டு கோர்ட்டு ஜெயில்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அவன் நினைச்சிருந்தா ஆண்டவன் எழுதின இந்த வாழ்க்கையை அழிச்சிட்டு சந்தோஷமா அவ இஷ்டத்துக்கு வேறொரு வாழ்க்கையை எழுதியிருக்க முடியும். ஆனா செய்யலையே. வயிற்றுல சுமக்கிற கருவும் நெஞ்சில சுமக்கிற கவலையும் உங்களால தேரணும், உங்களால சரியாகணும்னு தவம் கிடக்குறா தம்பி. கொஞ்சம் கருணையோட யோசிச்சு பாருங்க. வேற எந்த பொண்ணாவது தன் வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறியாக்க விரும்புவாளா? ஏங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு என்னங்க ஆதாரம்? சுப்பு கூட மட்டும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எந்த ஆதாரத்தை வச்சு பேசுறீங்க? உங்க அப்பா அம்மா சொன்னதை வச்சு தானே பேசுறீங்க. பெத்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு புரியுது தம்பி. ஆனா அவங்க தப்பு மட்டும்தான் பண்றாங்கிறத நான் எப்படி தம்பி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? சுப்பு உங்களை விரும்புறா, உங்க கூட வாழ ரொம்ப ஆசைப்படுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பொண்ணுமே எடுக்க விரும்பாத ஒரு முடிவை காயத்ரி எடுத்தா. உங்களை விட்டு ரொம்ப தூரம் போறதுன்னு முடிவு பண்ணா. அதுக்குரிய காரணம் தன்னோட ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்ன்ற ஒரே நினைப்பு தான். அதுக்காக அவ தன்னோட குடும்பத்தை பகைச்சுக்கிட்டா. அவன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டா. அவ எதிர்காலத்தையே அழிச்சுக்கிட்டா. தனக்கு தாலி கட்டின புருஷனை அவ ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுக்கலான்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவளா இருந்தா தம்பி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. காயத்ரி ஒரு பைத்தியகார பொண்ணு.
உலகத்துல எந்த பொண்ணுமே இந்த மாதிரி நினைக்க மாட்டா. ஆனா தான் விட்டு கொடுக்கலன்னா தன்னோட ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கையே இல்லாம போயிருமேன்னு அவன் நினைச்சா. தன்னோட முட்டாய பக்கத்துல இருக்கிற இன்னொரு குழந்தைக்கு கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பார்க்குற மாதிரி குழந்தை மனசு அவளுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. நான் எதுக்குங்க இதெல்லாம் யோசிக்கணும்? என்கிட்டயே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, முதல்ல என்னையும் இங்க வர சொன்னீங்க. அப்பா, அம்மா, அக்கா, உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிற சுப்பு, அவங்க எல்லாருமே அவங்க விரும்புற வாழ்க்கைய உங்களை ஒரு தலகாணியா நினைச்சு உங்களுக்குள்ள திணிக்கி பார்க்கறாங்க. நடந்தது எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கிறது அவங்களுக்கு அது சாதகமா இருக்குது தம்பி. உங்களுக்கு சுப்புவுக்கு நடந்த கல்யாணத்துக்கு ஆதாரம்னு 4 போட்டோ எடுத்து நீட்டுறது பெரிய விஷயம் இல்லை தம்பி. நீங்க அவங்க கூடவே இருக்கீங்க. அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஆனா உங்க குடும்பத்தை பகைச்சுக்கிட்டு அன்னைக்கு காயத்ரியோட நீங்க நடத்தின வாழ்க்கை கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். தெய்வம் நின்னு கொள்ளும்னு சொல்லுவாங்க தம்பி. நான் உங்களை பயமுறுத்தல. எந்த தெய்வமும் உங்களை கொல்ல வேண்டாம். ஆனா அது காயத்ரியோட திரும்பவும் வாழ வைக்கும் போது குற்ற உணர்ச்சியில நீங்க தவிக்க கூடாதுங்கிற ஆதங்கத்துலதான் நான் இதெல்லாம் சொல்றேன். தயவு செஞ்சு உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கை இருக்குதுங்கிறத மட்டுமாவது நம்புங்க தம்பி. உங்க அப்பா அம்மா சுத்தமா அதை மறைக்கிறதுக்கு பாக்குறாங்க. அவங்களுக்கு சுப்பு முக்கியங்கிறத விட காயத்ரி அவங்க வெறுக்கிறாங்கிறது தான் உண்மை. காயத்ரிக்கு உங்க அண்ணனுக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிற ஆதங்கம் தான் அவங்களை இப்படி வெறுக்க வைக்குது. ராசி தோஷம் அது இதுன்னு 1008 காரணங்க இருக்கலாம். ஆனா காயத்ரி வயித்துல வளர்ற குழந்தை நாளைக்கு பிறந்து வெளியே வந்து என்னோட அப்பா யாருன்னு கேட்டா அவ உங்களைத்தான் சுட்டி காட்டுவா. அன்னைக்கு இல்லவே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவே உங்க வாழ்க்கையோட தீராத பாவமா போயிடும். பெண் பாவம் மட்டும் இல்ல தம்பி, ஒரு குழந்தைக்கு செய்யற துரோகமும் உங்களை வாழ விடாம ஆக்கிரும். நிறுத்து. இதுக்கு தான் நீ என்ன கூப்பிட்டியா? இந்த மாதிரி 1000 பேச்ச நான் கேட்டேன். நீ திரும்ப திரும்ப காயத்ரி பத்தி பேசினாலும் என்னால நம்ப முடியாது. நீ என்ன கடத்திட்டு போனல, எனக்கு அது மட்டும் தான் தப்பா தெரியும். உன்ன மாதிரி கேடுகட்ட கடத்தல்காரன் பேசுறதும் கேட்க முடியாது, நம்பவும் முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நான் உங்களை கடத்திட்டு போனதே உங்களுக்கு வந்திருக்கிற வியாதியை குணப்படுத்தி காயத்ரியோட உங்களை சேர்த்து வைக்கணுங்கிறதா. வேற எந்த நோக்கமும் இல்ல தம்பி. இதோ பாருங்க, கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு. சுப்பு தான் என் பொண்டாட்டி. அந்த காயத்ரி யாரோ என்னமோ, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. அந்த காயத்ரி கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம், அவ குழந்தைக்கு நான் தான் அப்பான்லாம் சொல்லிட்டு வராதீங்க. இதோ பாருங்க, இன்னொரு வாட்டி எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்புறம் உங்க மேல சீரியஸ் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். உங்க வேலை என்னமோ எதுவோ அதை மட்டும் பாருங்க தம்பி. மாமா, என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறா? பேசி புரிய வைக்கலான்னு நினைச்சா காதை இழுத்து மூடிட்டு நாம சொல்ற எதையுமே காதுல வாங்க மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாதீங்க மாமா. அவன் ஏத்துக்கிறானோ இல்லையோ, நடந்த விஷயத்த அவன் மனசுல கொட்டிட்டீங்கல்ல, வீட்டுக்கு போய் யோசிப்பான்ல. இந்த மாதிரி 2-3 தடவை திரும்ப திரும்ப உங்க அப்பா அம்மா மேலதான் தப்புன்னு நம்ம தூண்டி விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். கல்லடிச்சு 10 மாங்காய் விழனா வேரோட மரத்தை சாய்க்கிறத தவிர வேற வழி இல்லை மாமா. வாங்க மாமா போலாம். ஏய் பொண்ணு, ஒரு நிமிஷம் நில்லு. உன்கிட்ட பேசணும். ஆமா, நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நான் ஒரு பொறுக்கி, திருட, கேப் மாதிரி, முள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? உலகத்துல என்னை விட பெரிய அயோக்கியம் யாருமே இல்லை நினைச்சிட்டு இருக்கியா? பாப்பா, அதெல்லாம் கிடையாது பாப்பா. குருவுக்கு தொழில் சுத்தம் முக்கியம். என் தொழில நான் கரெக்டா இருப்பேன். உன் கண்ணு உறுத்துச்சுன்னா உன் கண்ணை போய் டெஸ்ட் பண்ணணும். இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன வழி மறிச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அர்த்தம் இல்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. ஏமா இருமா, எதுமா அர்த்தம் இல்ல? 25 கோடி ரூபாய் டீல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல 25 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைவர்னு தெரியுமா? உங்க எம்டி கிட்ட என்ன பத்தி என்ன சொன்ன? நான் ஒரு அயோக்கிய, என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு ஃபைனான்ஸ் வாங்கினா பிரச்சனை வரும், ஆளை விட்டு அடிப்பேன், உதைப்பேன், மிரட்டுவேன், இன்னும் என்னெல்லாம் சொன்ன? இத பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் எங்க எம்டி கிட்ட என்ன பேசுனேன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்க ஆபீஸ்க்குள்ள யார் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சிட்டு வந்து இப்படி வழி மறிச்சு விசாரிக்கிறீங்கன்னா இதுல இருந்து உங்க யோகிதை என்னன்னு புரியுது. என்ன சார் பண்ண முடியும் உங்களால? மிஞ்சி போனா இப்படி வழி மறிச்சு மிரட்டுவீங்க. ஆனா சத்தியமா நீங்க எதிர்பார்க்கிற டீலிங் எங்க கம்பெனில இனிமே நடக்காது. நடக்கும் கண்ணு, அது நடந்துதான் தீரணும். நீ தானே உங்க எம்டிட்ட போய் என்ன பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொன்ன. நீயே திரும்ப அவர்கிட்ட போய் குரு நல்லவ, குரு உலக உத்தம, மெரினா பீச்சில் செலவைக்கிற அளவுக்கு உத்தம, தயவு செஞ்சு அவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கிக்கிங்க, நான் அவரை பத்தி சொன்னதெல்லாம் தப்பு, ஏதோ தெரியாம தப்பா பேசிட்டேன்னு திரும்பவும் போய் பேசுற. உங்க எம்டிய கரெக்ட் பண்ணி அக்ரிமெண்ட் போட வைக்கிற, புரியுதா? செத்தாலும் அது நடக்காது. அப்படியா சொல்ற? நான் நடக்கும்ல நினைச்சேன். பாவி, உங்களால எங்க அப்பா பட்ட கஷ்டம், காயத்ரியோட அப்பா பட்ட கஷ்டம், இப்ப வரைக்கும் காயத்ரி பட்டுட்டு இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படிங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? இதே கஷ்டத்தை நாளைக்கு எங்க எம்டி அனுபவிக்கிறதுக்கு சத்தியமா நான் அனுமதிக்கவே மாட்டேன். நல்ல மனுஷன் அவரு, கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறினவரு. உங்கள மாதிரி பண முதலிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவரோட பிசினஸ் நாசமாகிறத என்னால ஒத்துக்க முடியாது. ஏன் கண்ணு இப்படி உணர்ச்சி வசப்படுற? அடிக்கிற வெயிலுக்கு உனக்கு பிபி ஏறிற போதுமா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் மாத்திரை மருந்துன்னு இப்பவே ஆயா மாதிரி கட்டில் போட்டு படுத்துற போறமா? இன்னும் வாழ்க்கையில நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல, நல்லா வரணும் நீ எல்லாம். அதனாலதான் சொல்றேன், நான் சொல்ற மாதிரி செய். முடியாதுங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? மிரட்டுவீங்க அதானே? நான் போலீஸ்க்கு போவேன், அப்ப என்ன பண்ணுவீங்க? சேச்சே, நீ போலீஸ்க்குலாம் போக மாட்ட கண்ணு, கோர்ட்டுக்கு தான் போவ. ஏன்னா நீ ஆசையை எதிர்பார்த்தியே காயத்ரியோட கல்யாண போட்டோ இப்போ என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா புடுன்னு வாங்கிட்டு கோர்ட்டுக்கு தானே போவ. காயத்ரி கல்யாண போட்டோவா? என்ன சொல்ற நீ? அன்னைக்கு உன் ஆள் தண்டமணி கேட்டப்ப போட்டோ இல்ல, டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அத சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்ன. ஏன்னா அன்னைக்கு உனக்கு அந்த போட்டோவை கொடுத்து உதவி செய்யறது மூலமா எனக்கு எந்த லாபமும் இல்ல. லாபம் இல்லாம எதையும் செய்யக்கூடாதுங்கிறது அது பிசினஸோட பாடம். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, என்ன ஏமாத்த பாக்குறீங்க. நான் இதை நம்ப மாட்டேன். இருமா, முழுக்க பேச விடு. என்கிட்ட இருக்கிற அந்த போட்டோ அப்படியே தான் இருக்கு, லேப்டாப்ல ஏத்தி வச்சிருக்க. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத போட்டோ இதுன்னு நேத்து வரைக்கும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த போட்டோ 25 கோடி ரூபாய் மதிப்பு. நான் சொல்றது புரியுதா? எனக்காக உங்க எம்டி கிட்ட இன்னொரு தடவை பேசி என்னை பத்தி நீ பேசினதெல்லாம் தப்புன்னு எடுத்து சொல்லி என்னோட அவர் போட இருந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீ திரும்பவும் உயிர் கொடுத்தனா என்னோட லாபம் 25 கோடிக்கான வட்டி. இந்த உதவிய எனக்கு செய்யறது மூலமா உன்னோட லாபம் உன் ஃப்ரெண்டோட விடுதலை. இப்ப புரியுதா? அந்த போட்டோ நிஜமாவே உங்ககிட்ட இருக்கா? சந்தேகம் இருந்தா நீயே நம்ம வீட்டுக்கு வா. புதுசா ஒரு 55 இன்ச்சில ஒரு எல்இடி டிவி வாங்கியிருக்க, அதுல பிளே பண்ணி காட்டுறேன். மாங்கல்யம் தந்து நானே நம்ம ஜீவன கெத்துனா மந்திரம் மட்டும்தான் கிடையாது. ஆனா சூர்யா தாலி கட்டினதுல இருந்து அவங்க அம்மா அப்பா வந்து கலட்டா பண்ற வரைக்கும் எல்லாம் தெளிவா இருக்கு. பார்த்து ரசிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணு. நான் சொல்லல, ஒரு செயல் நடக்குதுன்னா அதுல ஒரு லாபம் இருக்கணும். நான் உங்க அப்பாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணது
அத அவர் திருப்பி கொடுக்காம இழுத்தடிச்சப்போ மிரட்டினது, சாவு வீட்டுல வந்து கலாட்டா பண்ணது எல்லாமே உண்மைதான். ஆனா நான் பணத்துக்கு பொருளை விக்கிறவன் இல்லம்மா, பணத்துக்கு பணத்தை விக்கிறவன். காசு பணம்னு வந்துட்டா கலவரம் இல்லாம இருக்காதுல்ல. இந்த அடிதடி, மிரட்டல், கொலை இது எல்லாமே தொழில் தர்மத்தோட சேர்ந்துரும். புரியுதா? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ செய்ய வேண்டியதை செஞ்சனா உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். வரட்டுமா கண்ணு?